தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடலை காண லட்சக்கணக்கான மக்கள் கூடியுள்ளதை பார்க்கும்போது இதுதான் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் அடையாளம் என்பது நிரூபணமாகியுள்ளது. ஒரு மனிதன் தன் வாழ்ந்த காலத்தில் என்ன செய்தார் என்பதை அவருடைய இறப்பிற்கு வந்த கூட்டம்தான் சொல்லும். பொது வாழ்வில் இருந்த அந்த மனிதர் எப்படியெல்லாம் மக்களின் மனதை கொள்ளை கொண்டு உள்ளார் என்பது தெரியும். இது நிறைய அரசியல் கட்சியினர் பிரபலங்கள் இறப்பில் நாம் கண்கூடாக பார்த்து இருக்கிறோம். அந்த வகையில் விஜயகாந்த் அரசியல் கட்சியில் இருந்தாலும் அவருக்கு எதிரி என யாருமே இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு அவர் நன்மை செய்து உள்ளார். விஜயகாந்த் நடித்து பெரிய ஸ்டாராக வந்த காலத்தில் அனுபவம் வாய்ந்த இயக்குநர்களின் படங்களிலேயே முன்னணி நடிகர்கள் நடித்து கொண்டிருந்தார்களாம். ஆனால் விஜயகாந்த் அந்த பாணியை மாற்றி 54 புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியுள்ளார். அதே போல ஷூட்டிங்கில் ஹீரோயினுக்கு ஒரு வகையான உணவு, டெக்னீஷியன்களுக்கு ஒரு மாதிரியான உணவு இருந்தது. அதிகம் டெக்னீஷியன்களுக்கு ஒருவேளை உணவு மட்டும்தான் இருந்தது. ஆனால் இதை மாற்றி 3 வேளையும் உணவு அளிக்க ஏற்பாடு செய்தவர்தான் விஜயகாந்த். மேலும் வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் கட்டாயம் அசைவ சாப்பாடு போட வேண்டும் என்றாராம். அதே போல ஹீரோயின் முதல் லைட் பாய் வரை அனைவருக்கும் ஒரே சாப்பாடுதான் என்ற நிலையும் கொண்டு வந்தவர்தான் விஜயகாந்த். விஜயகாந்தின் ஆபீஸில் 24 மணி நேரமும் உணவு கொடுத்து கொண்டே இருப்பார்களாம். அது மட்டும் இல்லாமல் யாராவது இல்லை என்று கேட்டால் அவர்கள் சொல்வது உண்மையா பொய்யா என்று கூட விசாரிக்காமல் உடனே கையில் இருக்கும் பணத்தை கொடுத்து விடுவாராம். மேலும் தனது கல்லூரியில் நிறைய ஏழை எளியவர்கள் படிக்க இலவசமாக சீட் கொடுத்து உள்ளார். இப்படி பல உதவிகளை செய்த விஜயகாந்த் இன்று காலை நிமோனியா தொற்றால் காலமாகியுள்ளார். இந்த செய்தி அறிந்த தேமுதிக தொண்டர்கள் கதறி அழுகிறார்கள். இதனையடுத்து கட்சி அலுவலகம் முன்பு அவர்கள் கூடினார்கள். விஜயகாந்தின் உடல் நேற்றைய தினம் காலை 10 மணிக்கு கட்சி அலுவலகத்திற்கும் புறப்பட்டது. வழிநெடுகளிலும் மக்கள் அஞ்சலி செலுத்திய நிலையில் 4 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 4 மணி நேரம் ஆனது. கோயம்பேட்டில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் சுற்றிலும் மக்கள் தலைகள் காட்சியளிக்கிறது. அதே போல மேம்பாலத்திற்கு மேல் மக்கள் தலைகளாக உள்ளது. கீழேவும் இப்படிதான் கடல் அலை போல மக்கள் திரண்டு உள்ளார்கள். கட்சி அலுவலகத்திற்கு அஞ்சலி செலுத்த தொண்டர்கள் வந்து கொண்டிருப்பதால் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலும் காணப்படுகிறது. அதே போல விஜயகாந்த் நன்மை காலமாக கட்சி பணிகளில் ஈடுபடவில்லை. படங்களிலும் கூட நடிக்கவில்லை. இத்தனை ஆண்டுகளாக எந்த போட்டியும் எந்த பேட்டியும் கொடுக்கவில்லை. ஆனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்படி கூடியிருக்கிறார்கள். இதுதான் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் அடையாளம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் படத்தில் மட்டுமில்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோவாகத்தான் வாழ்ந்து உள்ளார். அதே போல அவர் தனது சொத்தில் சரிபாதியை தமிழக மக்களுக்காக எழுதி வைத்து உள்ளார். அதாவது தனது வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையும் சரிபாதியாக பிரித்து தனது மகன்கள் மனைவிகளுக்கு ஒரு பாதியாகவும் இன்னொரு பாதியை தமிழக மக்களுக்காகவும் எழுதி வைத்து உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது.